அனைவருக்கும் வணக்கம். உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நாம் ஆரோக்கியத்தை பெற்று 7ஆம் அறிவில் இயற்கை சக்தியில் வாழ முடியும். இது பரிணாம அறிவியல். திஸ் இஸ் குவாண்டம் சயின்ஸ். திஸ் இஸ் எவல்யூஷன் ஸ்டெப். திஸ் இஸ் செவன்த் நாலேஜ் அக்கார்டிங் டு த நேச்சர் சயின்ஸ். இதை புரிந்து கொண்டுதான் சித்தர் பெருமக்கள், பழங்காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற பயிற்சி செய்தார்கள். அவர்கள் பசிதாகத்தை முறையாக நிறுத்த கற்று சொன்னார்கள். அதை கண்டுபிடித்து தந்தவர் வெங்கடேசன் என்கிற ஒரு சிவில் இன்ஜினியர். 25 ஆண்டுக்கு முன்பாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தல், உணவு பழக்கத்தை சுத்தம் செய்தல், 1ஆம் நிலை மனம், 2ஆம் நிலை மனம், 3ஆம் நிலை மனம், 4ஆம் நிலை மனம், 5ஆம் நிலை மனம் என்று 5 மனநிலை இருக்கிறது. மேற்கு நாட்டு சித்தாந்தம் 3 மனநிலை தான் சொல்கிறது. அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட முதல் நிலை என்பது பசி, மயக்கம், அறியாமை, காமம், இப்படி எல்லாம் சொல்லலாம். எல்லா வகையான அறிவிப்பும் இந்த முதல் மனநிலை தான். அந்த முதல் மனநிலையில் இருந்து நாம் ஆரோக்கியத்தை பெற முடியாது. ஆக அந்த முதல் நிலையில் இருக்கிற அந்த உணவு பழக்கம், இந்த காம பழக்கம், இந்த மயக்க பழக்கம், இந்த அறியாமை பழக்கம் எல்லாமே அந்த முதல் நிலை மனத்தை சார்ந்தது. அவர்களிடம் சென்று நீங்கள் உங்களுடைய உடல் கெட்டுப்போன மனதை, கெட்டுப்போன உடலை, உணவு பழக்கத்தினால் இரத்தமும் பெருங்கடலும் கெட்டுப்போனதை சரி செய்யவே முடியாது. தொடர்ந்து நீங்க உணவு பழக்கம் இருந்து கொண்டே இருந்தால் இரத்தமும் பெருங்குடலும் கெட்டுக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து அவர்களால் நோயை குணமாக்க முடியாது. உணவு பழக்கத்தை விட்டு பார்த்து உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அதுக்கு எதிரான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். உணவு பழக்கத்தை விடுவதற்கு எதிரான உணவு பழக்கம், உணவு பழக்கத்தினால் கெட்டு போனதை நல்ல உணவு பழக்கத்தின் மூலமாக அல்லது தூய்மை செய்யும் உணவு பழக்கத்தின் மூலமாக சரி செய்தல். இது இயற்கையாக இருக்கிற நடக்க முறை. இதுக்கு எந்த தெய்வ துணையும் தேவையில்லை. இதை கண்டுபிடித்து கொடுத்தவர் தான் வெங்கடேசன் என்ற ஒரு விஞ்ஞானி. இவரும் தனக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்தி காட்டினார். இதை டாக்டர் மகாலிங்கம், தொழிலதிபர் மகாலிங்கம், சக்தி சோயா மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம் என்பவர் இந்த புத்தகத்தை தமிழர்களுக்காக தன் சொந்த அச்சகத்தில் அச்செடுத்து 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகம் செய்தார். அதிலிருந்து நான் சில வரிகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். இதை நான் பின்பற்றி 7ஆம் அறிவியல் மூலமாக என் நோயை நான் குணமாக்கி கொண்டேன். தனக்குத்தானே குணமாக்குகிற இயற்கை முறை. 2016 டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி என்பவர் தனக்குத்தானே குணமாக்குகிற முறையை, அலோபதி முறையை கண்டுபிடித்தார். இவர்தான் அந்த அலோபதி முறையை கண்டுபிடித்தவர். இவர்தான் இந்த உடம்பு தனக்குத்தானே நோய் குணமாகுது என்பதை கண்டுபிடித்தார். இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர். இங்கொருவர் இருக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர். இங்கொருவர் இருக்கிறார் ஜெர்மனி சார்ந்த மருத்துவர். இவர்களெல்லாம் இயற்கையாகவே நோய் எப்படி குணமாகிறது என்று கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார்கள். ஆக இவங்க அந்த உயிரியல் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தார்கள். நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மனதை ஆராய்ச்சி பண்ணி நாம் இதை கண்டுபிடிக்கலாம். உயிரியல் ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது மனிதனுக்கு அது பொருத்தி பார்க்கின்ற பொழுது மனிதன் மனத்தினால் ஆனவன். மனம் என்ற சொல் இங்கிருந்து அப்படியே சமஸ்கிருத வழியாக மனசு என்று மாறி அது ஜெர்மனியில் வேற மாறி ஜெர்மனியிலிருந்து அப்படியே போய் கடைசியில் இங்கிலாந்து போய் சேர்றப்ப அது மேன் என்று மாறுது. சரி, அதற்கு மூலம் மனம்தான். ஆக மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி? அதுதான் அந்த இடத்துல விஷயமே. மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது? மனம் என்பது அதை பற்றி இங்க அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் என்ற ஒரு மருத்துவர், அவர் மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெறுவது என்பதை பற்றி எழுதியிருக்கார். அதுல இருந்து சில குறிப்புகள் நான் தருகிறேன். மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியம். இவரே அமெரிக்காவை சேர்ந்த உளவியல் மருத்துவர். நீங்க ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலை நீங்கள் இணையதளத்தில் தேடலாம். அதில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 210 பக்கத்துக்கு மேலாக இருக்கிற அது ஒரு அற்புதமான நூல். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அதில் 175 பக்கத்தில் என்ன சொல்றாங்க அந்த புத்தகத்தில், ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலில், ஹீலிங் வித் மைண்ட் பவர் டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி என்பவர் என்ன சொல்றார்?
அவருடைய இந்த 175ஆம் பக்கத்தில் மொத்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? ஒரு நோய் வந்தால் மொத்தமாக எதை நம்புறது? அந்த மொத்த நம்பிக்கையும் பழக்க வழக்கங்கள் மருந்தே அடிப்படையாக கொண்டது என்று எழுதுகிறார். அதற்கு சுருக்கமா சொல்றாரு, டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் cures merely perpetuate the problem by suppressing the symptom. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. சொல்றது ஒரு எம்டி டாக்டர், சொல்றது ஒரு எம்எஸ் டாக்டர். இந்த 2 டாக்டரும் சேர்ந்துதான் இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மருத்துவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவங்க இன்டகிரேட் மெடிக்கல் டாக்டர்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர் இல்லை இன்டகிரேஷன் மெடிக்கல் டாக்டர் இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வகை தத்துவத்தை உள்வாங்கிய மருத்துவம். ஆக ஏதோ ஒரு வகையில் மனிதனை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அந்த உயிரை தக்க வைத்தல் வேண்டும். அந்த உயிரை தக்க வைப்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம். அப்ப உயிரை தக்க வைக்கணும்னா உடல் தகுதியான உடலாக மாற வேண்டும். ஆக உணவு பழக்கம் நீக்கப்பட்ட உடலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கம், நாம் விரும்புகின்ற உணவு பழக்கத்தை சாப்பிட்டுத்தான் நம் உடம்பை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். நாம் பிறவிலிருந்து பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு ஆட்பட்டவங்க தான். அது மனிதன்னா அவ்வளவுதான். உலகத்தில் தோன்றிய அத்தனை மனிதனும் உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன், உணவு பழக்கத்து இருக்கிறவன். அவன் என்ன பண்ண, தொழில் ரீதியாக, பொருள் ரீதியாக ஏதோ தொழில் கத்துக்கிட்டு வர்றான். குறிப்பாக மருத்துவம் என்பது உடல், மனம், உயிர் மூணையும் சார்ந்தது, வெறுமனே உடலை சார்ந்தது அல்ல. ஆகினால உணவு பழக்கம் இருக்கிற ஒரு மருத்துவரிடம் போய் நீங்க உங்கள் உடலை ஆரோக்கியத்தை பெற முடியாது. உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மருத்துவரிடம் சென்று நீங்க எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி, உணவு பழக்கத்தை எந்த உணவு பழக்கத்தை பரிந்துரைத்தாலும் சரியே, அந்த மருத்துவரிடம் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது. அவர்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கும் தெரியாது. குறிப்பாக மேற்கு நாட்டு மருத்துவம், மேற்கு நாட்டு மதங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியாது. சித்தர்கள் தான் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து கண்டுபிடித்தார்கள். ஆகினால் அந்த உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும். ஆக இப்ப மேலை நாட்டு மக்கள், இங்கிருந்து இந்தியா, தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மேலை நாட்டுக்கு வேலைக்கு செல்றவங்க, குறிப்பாக மேலை நாட்டுக்கு படிக்க போறவங்க தான் ரொம்ப முக்கியம். மேலை நாட்டுல படிக்க போறவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் அங்க தங்கி படிக்கிறப்ப, என் பொண்ணு கூட மேலை நாட்டு போயிருக்காங்க. விண்வெளி இயற்பியல் ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்ப ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் போறோம், அறிவை பெறுவதற்கு போறோம். ஆனா உடல் கெட்டு போனா, ஆக கெடாம இருப்பதற்குத்தான் என் பொண்ணுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கிறேன். எது? இந்த உணவில்லாமல் வாழும் கலைஞர் பயிற்சி. உணவில்லாமல் வாழும் கலைன்னா இந்த உணவு பழக்கம் இல்லாமல் வாழுதல், அதான் விஷயம். அப்ப ஆற்றல் எங்கே வருது? அது குவாண்டம் எனர்ஜி. குவாண்டம் எனர்ஜினா எந்த தடையும் தாண்டி எனர்ஜி உள்ள போயிட்டே இருக்கும், அது குவாண்டம் எனர்ஜி. அப்ப ஹியூமன் பாடி இஸ் ஆக்டிவேட்டட் பை குவாண்டம் எனர்ஜி. இது குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி என்று சொல்வார்கள். ஆக இதுதான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இயற்கையில் இருக்கிறது. குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி இஸ் a old science, but a new method. இது பழைய முறைதான். This is old science according to the evolution science, according to the 350 millions years ago. 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக, 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதான் இந்த ஒற்றை செல் உயிரினம். அங்கிருந்துதான் நாம் கிளம்பி வந்து பிற்பாடு குவாண்டம் எனர்ஜியாக, the body absorbs the energy from cosmic, the body absorbs the energy from nitrogen to protein making, etc. etc. The body have lot of science. ஆக இந்த உடம்பானது பல்வேறு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. அது ஒரு மெக்கானிசம், குவாண்டம் மெக்கானிசம், குவாண்டம் டனலிங் மெக்கானிசம், குவாண்டம் கோகரன்ஸ் மெக்கானிசம், குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் மெக்கானிசம், ஆல்வேஸ் இன் all technical in the body system. Understand? ஆகையினால் நாம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐரோப்பிய நாட்டு செல்லுகின்ற மக்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக அமெரிக்க மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கிருந்து போற உணவெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோயின்னு வந்துட்டு $5000 $10,000 நீங்க கையிலிருந்து செலவழிச்சாகணும். அப்படியே செலவழிச்சாலும் அது குணமாக்க முடியாது. ஏனால் நீங்கள் உணவு பழக்கத்தின் மூலமாகவே நீங்கள் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தொடர்ந்து அழுகிட்டே இருக்கும். ஒரு கட்டடம் கட்டிட்டே இருக்கிறீங்க, ஒரு இடிச்சுட்டே இருக்கிறீங்க. செங்கல் வைக்கிறீங்க, செங்கல் இடிக்கிறீங்க, செங்கல் வைக்கிறீங்க, செங்கல் இடிக்கிறீங்க. அப்ப அந்த கட்டடம் வளராது. அந்த கட்டடம் அவ்வளவுதான், வர வர மோசமாகி சிதைந்து விடும். அதனாலதான் உணவு பழக்கத்தை நிறுத்தி ஆக வேண்டும், உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் கடுமையான நோய்கள் வந்து நாம் பாதிப்பு உண்டாகிறது நிச்சயம். அது எங்க கொண்டே விடும் என்று தெரியும். கடுமையான உடல்நிலைக்கு பாதிச்சுட்டே போச்சுன்னா கடைசியில் இது எங்க போய் விடும்?
முடிவில் கொண்டு விடும். அப்ப நீங்க நீண்ட காலம் வாழ முடியாது. ஆக நாம் பணம் சம்பாதிப்பது என்பது வேறு, ஆரோக்கியத்தை சம்பாதிப்பது என்பது வேறு. நன்றி, வணக்கம். ஆகினால் இது மேலை நாட்டு மக்கள் கருத்து கொள்ள வேண்டும், இந்திய நாட்டு மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்திய நாட்டு மக்களுக்கு குறைஞ்சபட்சம் 5000 யூகே டாலராக வைத்திருக்கிறேன். இது கல்வியை முறையாக கற்றுக்கொள்வதற்கு. அறிமுகம் என்பது வேறு. அறிமுகம் செய்வதற்கு மிக மிக சொற்ப கட்டணம் வச்சிருக்கிறேன். புத்தகம் விற்பனைக்கு கிடையாது, நன்கொடை மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வெளிநாட்டு மாணவர், ஆங்கிலத்தில் வெளிநாட்டு மாணவர்னா எந்த நாட்டு மாணவராக இருந்தாலும் சரி, ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா, அந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 10,000 பவுண்டு வச்சிருக்கேன். 10,000 பவுண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு மாத சம்பளம் கூட அவங்களுக்கு கிடையாது. மீறி பட 2 மாத சம்பளத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் இங்கே ஒரு 5000 பவுண்டு வச்சிருக்கேன். இந்திய மாணவர்களுக்கு 5000 பவுண்டு பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை வைத்திருக்கிறேன். ஒரு மாதம் கற்றுக்கொண்டாலே போதுமானது. நீங்கள் தமிழர்கள், இந்திய மாணவர்கள் ஒரே ஒரு மாதம் கற்றுக்கொண்டால் போதுமானது. 500 பவுண்டு வச்சிருக்கிறேன். அந்த 500 பவுண்டு தான் குறைஞ்சபட்சம். அது ஒரு மாதம் கற்றுக்கிட்டா போதும். அப்புறம் வேணும்னா வசதி வாய்ப்பு இருந்தால் மீண்டும் 500 பவுண்டு கொடுத்து மாதம் 50,000 கொடுத்து கற்றுட்டு 10 மாசத்துல முழுமையாக பெற்று வேண்டும். நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிறகு சொல்லித்தரலாம். இதுதான் அடிப்படை. இது வியாபார நோக்கம் கிடையாது, இது கல்வி நோக்கம். அதனால இது எல்லாமே நன்கொடை தான். இந்த நன்கொடையை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் வரலாம். நன்றி, வணக்கம்.